இளம் வயதிலேயே அரியணை ஏறிய கரிகால் சோழனை பல அரசர்கள் சாதாரண இளைஞன் என்று நினைத்தார்கள். அவரால் சோழ நாட்டை வலிமையாக ஆள முடியாது என்ற எண்ணமும் பலரிடம் இருந்தது. ஆனால் வெண்ணி என்ற இடத்தில் நடந்த போர் அந்த எண்ணத்தை முற்றிலுமாக மாற்றியது. கரிகால் சோழனை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் சேர மன்னரும் பாண்டிய மன்னரும் பல சிற்றரசர்களும் ஒன்றிணைந்தனர். சோழ நாட்டின் வளர்ச்சியை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்த திட்டமிட்டனர். ஆனால் அவர்களுக்காக காத்திருந்தது வரலாற்றை மாற்றிய ஒரு அதிர்ச்சி. வெண்ணி போர்க்களத்தில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் நேருக்கு நேர் மோதினர். கரிகால் சோழன் தனது வீரத்தால் மட்டுமல்ல, சிறந்த போர் வியூகத்தாலும் எதிரிகளை திணறச் செய்தார். அவரது தலைமையில் சோழப்படை அசைக்க முடியாத சக்தியாக மாறியது. கடுமையான போரின் முடிவில் கரிகால் சோழன் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். சேர மன்னன் தோல்வியடைந்தார் என்றும் பாண்டிய படைகளும் பின்வாங்கின என்றும் வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. இந்த வெற்றியே கரிகால் சோழனின் புகழை தென்னிந்தியா முழுவதும் பரப்பியது. வெண்ணிப்போருக்கு பிறகு சோழ நாட்டின் ஆட்சியும் செல்வாக்கும் வேகமாக உயர்ந்தது. நாட்டை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் மக்களின் வாழ்வையும் மேம்படுத்த அவர் கவனம் செலுத்தினார். பின்னர் காவிரியின் கல்லணையை அமைத்து விவசாய வளர்ச்சிக்கும் அடித்தளம் அமைத்தார். வெண்ணிப்போர் ஒரு சாதாரண வெற்றி அல்ல, சோழ பேரரசின் எழுச்சிக்கான தொடக்கமாக அது அமைந்தது. ஒரு இளம் மன்னன் தனது துணிச்சல், திறமை மற்றும் தலைமைத்துவத்தால் வரலாற்றை மாற்ற முடியும் என்பதை கரிகால் சோழன் நிரூபித்தார். அதனால்தான் 1000 ஆண்டுகள் கடந்தும் அவர் பெயர் தமிழரின் பெருமையாக ஒலிக்கிறது.